என் மணவாளன் இயேசுராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசுராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எங்கள் அன்பின் மகிமை நிறைந்த பரலோக பிதாவே, உம்முடைய சத்திய வேத புஸ்தகத்தில் உள்ள மகிமையான மகத்துவமான காரியங்களை, சத்தியங்களை நாங்கள் பார்க்கவும் அனுபவிக்கவும் அதன்படி ஜீவிக்கவும் எங்கள் மனக்கண்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறந்தருளும் பிதாவே. ஆமென் ஆமென். தொடர்ந்து நாம் வேத புஸ்தகத்தில் தேவன் சாட்சி கொடுத்த பிள்ளைகள் யார் என்பதையும் அதனால் அவர்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து பார்த்தோம். நம்ம இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஜீவிதம், அதுவும் வெரி ஷார்ட் லைஃப், ரொம்ப குறுகிய ஒரு ஜீவிதம். இந்த குறுகிய வாழ்க்கையில் தேவனுக்கு நாம் கொடுப்பது 2 மணி நேரம் ஆராதனைக்கு. பாக்கி தினந்தோறும் நீங்கள் எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆகையினால அந்த ஆராதனையின் நேரத்தை ஒரு நாளும் கட்டடிக்காதபடி, சபை குடிவருதலை விட்டுவிடாதபடி இருக்கிற 52 வாரங்களும் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் முதலிடம் கொடுத்து ஓடுவோம். பஸ்ஸை பிடிக்கணும் அப்படின்னா பஸ் போகிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் போய் பஸ் ஸ்டாண்டில் கிடப்போம். அப்போ ஆராதனைக்கு எப்போ வரணுங்கிறத நீங்கள் தீர்மானிக்கணும். இல்லைனால் அதன் ஆசீர்வாதத்தை நிச்சயமாக இழந்து போவீர்கள். கர்த்தரை அசட்டை பண்ணுகிறோம்னு அர்த்தம், அலட்சியம் பண்ணுகிறோம்னு அர்த்தம். ஆராதனைக்கு மாத்திரம் நம்ம தாமதித்து வரும் பொழுது ஆராதனையின் நாயகனாம் இயேசுவை நம்ம அற்பமாக எண்ணுகிறோம். நாம் அற்பமாக எண்ணும் பொழுது தேவனும் நம்மளை அற்பமாக எண்ணுவார். அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ், ஹானர், ரெஸ்பெக்ட் நாம் கொடுக்கும் பொழுது என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. என்னை மானிக்கின்றவனை ஞானம் மானிக்கும். பிரைஸ் தி லார்ட். இஃப் எனிஒன் ஹானர்ஸ் மீ ஐ வில் ஹானர் ஹிம். ஆகையினால கர்த்தரை கனம் பண்ணுங்க. கர்த்தருடைய நேரத்தை திருடாதீங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க. இரவும் பகலும் வேதத்தை வாசிங்க, ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இப்போ தேவன் சிலரை புகழ்ந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் பரிசுத்தவான்களின் மூலமாகவும் சிலரை அப்ரிசியேட் பண்ணி இருக்கிறார், பாராட்டி இருக்கிறார், புகழ்ந்திருக்கிறார். அப்படி புகழப்பட்ட அல்லனா அப்ரிசியேட் பண்ணப்பட்ட, பாராட்டப்பட்ட சிலரையும் குறித்து நாம் பார்க்க போகிறோம். கடந்த நாட்களில் அநேகரை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலே நான் சில வேத வார்த்தையை தியானித்து கொண்டிருந்த போது, ஒரு பரிசுத்தவான் மூலமாக இயேசு கிறிஸ்துவுக்கு துல்லியமாக கருதப்படுகிற, இயேசு கிறிஸ்துவுக்கு சமமாக கர்த்தாவாம் கிறிஸ்துவின் சதுர்ஷத்தில் காணப்படுന്ന ஒரு വ്യക്തിயை புகழ்த்தி പറഞ്ഞ ஒரு வாக்கான இன்னத்தை நம்முடைய தியானம். அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு சமமாய் எழுதப்பட்டவர் போவாஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன். ரூத்தின் புஸ்தகத்திலே, ரூத்து புஸ்தகத்துக்கு நம்ம திருப்பி கொள்வோம்.
ரூத்துலே புஸ்தகத்திலே போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு சமமாகவும், நகோமி பரிசுத்தாவியானவருக்கு சமமாகவும் துல்லியமாகவும், ரூத் ஆமீன் மணவாட்டிக்கு சமமாகவும், நமக்கு சபைக்கு சமமாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அவள் வேலை செய்த வயல் சபையாக கணக்கிடப்படுகிறது. ஆமேன். சபையிலே வேலை செய்கிற சகோதர விசுவாசிகளை தேவன் மணவாட்டியாய் ஸ்வீகரிக்கும் அல்லது ஏற்றுக்கொள்ளும் நாள் சீக்கிரமாய் வருகிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாருமே வயல் என்கிற சபையில், வயல் என்கிற தோட்டத்தில், வயல் என்கிற சபையில் ஆமேன் தேவனுக்காக செயல்படுகிற ரூத்துக்களாய் காணப்பட வேண்டும். எல்லாருக்கும் சபையில் பங்குண்டு. என்னதுங்க? எல்லாருக்கும் சபையில் பங்குண்டு. எல்லாருக்கும் ஜெபிக்கணும். எல்லாரும் தேவனுடைய ஊழியத்தை செய்யணும். எல்லாரும் யாரையாவது ஒரு ஆள் அழைத்து கொண்டு வருவதற்கு நம்ம ட்ரை பண்ணணும். எல்லாரும் நம்மளால் இயன்றதை கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். ஆமென். அதனால் இங்கே இருக்கிற யாருமே சும்மா இல்லை. எல்லாரும் தேவனுடைய வயலாகிய சபையிலே வேலை செய்கிற ரூத்துக்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆமென். நான் விசுவாசி அப்படின்லாம் சொல்லிடாதீங்க தயவு செய்து. நானும் அந்த சபையிலே தேவனுடைய ஊழியக்காரின்னு சொல்லுங்க. ஆமென். நானும் அந்த சபையில் ஒரு சீஷன்னு சொல்லுங்க. நானும் அந்த சபையில் ஒரு சீஷின்னு சொல்லுங்க. நானும் அந்த சபையில் ஒரு வேலைக்காரன், வேலைக்காரி, எனக்கும் தேவன் உத்தரவாதங்களை வைத்திருக்கிறார்னு சொல்லுங்க. அப்பொழுது கர்த்தர் சந்தோஷப்படுவார். நீங்களாம் விசுவாசிகள் அல்ல. யூ ஆர் நாட் ஆல் பிலீவர்ஸ், you are disciples, you are all servants of God in the body of Christ. That is the field. தேவனுடைய வயலாகிய சபையிலே நம்ம எல்லாரும் வேலை செஞ்சா மட்டும்தான் சபை வயல் ஆசீர்வதிக்கப்படும். அறுவடை நன்றாயிருக்கும். கோதுமைகள் களஞ்சியத்தில் சேரும். ஆமென். அப்படி இருந்த ரூத்தை குறித்து போவாஸ் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். எடுத்து படிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ரூத் சாப்டர் 3 verse 10. அங்கே ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. என்ன சொல்லுகிறார்? அதற்கு அவள், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களும் பிறகு போகாததினால் உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து அவர் சொல்லுகிறாள் 11ஆம் வசனத்திலே. 11ஆம் வசனம், இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். 11 மலையாளத்தில் அது ஒன்று மாத்திரம் വായിക്കാം. മകളെ ഭയപ്പെടേണ്ട, നീ ചോദിക്കുന്നതൊക്കെയും ഞാൻ ചെയ്തു തരാം. നീ ഉത്തമ സ്ത്രീ എന്ന് എന്റെ ജനമായ പട്ടണക്കാർക്ക് എല്ലാവർക്കും അറിയാം. പ്രൈസ് ദി ലോർഡ്. നീ உத்தம ஸ்திரீ என்று என்ற ஜனமாய பட்டணக்காருக்கு எல்லாருக்கும் அறியும். என்ன சர்டிபிகேட் பாருங்களேன். ஒரு வாலிப பெண்ணை பார்த்து ஒரு போவாஸ் என்கிற கிறிஸ்துவுக்கு சாயலாய் இருக்கிற ஒரு மனிதன் சொல்லுகிறார், நீ உத்தமி. அதைத்தான் தமிழ்ல என்ன சொல்லியிருக்கு? நீ குணசாலி என்பதை என் ஊரார் எல்லாரும் அறிவார்கள். இப்படி சர்டிபிகேட் வாங்கணுங்க. அல்லேலூயா. என்னதான்? குணசாலி, குணமுள்ளவன், நற்குணமுள்ளவன், உத்தமன், உத்தமி. அப்படி சர்டிபிகேட் வாங்கின ரூத் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். பெரிய பெரிய காரியம்லாம் ஒன்றும் செய்யல. அவர் நல்ல பேர் எடுத்தா நல்ல வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தார். நல்ல பேர் வாங்கினா நல்ல வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் அதனால தான் இன்னைக்கு தலைப்பு நான் என்ன கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா, குணசாலியின் வாழ்வு செழித்திருக்கும். ஆமென். உத்தமമായ ஒரு ஜீவிதம் புஷ்டி பிராபிக்கும். ஆமென். ஆமென். A virtuous life will flourish. குணசாலியின் வாழ்வு செழித்திருக்கும். அது ஆணானாலும் பெண்ணானாலும்
ஊராருக்கு மத்தியில் நல்குணசாலிகளாய் நாம் மாறுவோமானால், நல்ல குணலட்சணங்களை மாறுவோமானால், சல்குணங்கள் உள்ள நல்ல பிள்ளைகளாய் மாறுவோமானால் நம்மளை தேடி ஆசீர்வாதம் வரும். நான் போன தடவை ஈசாக்கை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு ஒரு காரியம் என்ன, ஈசாக்கு யாரை தேடினாரு? கர்த்தரை தேடினாரு. ஆசீர்வாதம் எல்லாம் யாரை தேடி வந்தது? ஈசாக்கை தேடி வந்தது. இவர் பெண்ணை தேடல, இவர் கர்த்தரை தேடினார். இவரை தேடி ஒரு அழகான பெண், ஐஸ்வர்யமுள்ள பெண், குணசாலியான பெண், கோடீஸ்வரியான பெண் ஒருத்தி கடந்து வந்தாள். இவர் கர்த்தரை தேடினார், வருமானத்தை தேடல. கர்த்தரை தேடினதுனால 100 சும்மா சாதாரணமாக பஞ்ச நாளில் விதைச்சாரு, 100 மடங்கு ஆசீர்வாதம் இவரை தேடி வந்தது. நீங்கள் எப்படி கர்த்தரை தேடுறீங்க? அதான் நான் சொல்கிறேன்ல, ஆராதனையே 2 மணி நேரம், அதுலேயும் அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் கழித்து நீங்கள் வர்றீங்கன்னா எவ்வளவு தேவனை அவமானப்படுத்துகிறோம் தெரியுமா? நம்ம 4 மணிக்கு சென்னைக்கு பஸ்ஸு இல்லை திருநெல்வேலி பஸ்ஸுன்னா 3 மணிக்கு எங்கே போய் காத்து கிடப்போம்? பஸ் ஸ்டாண்டில் போய் காத்து கிடப்போம்ல, சோத்துராம். அப்போ ஆராதனை அதை விட மோசமாக உங்கள் பார்வைக்கு இருக்கு இல்லையா? பஸ் ஸ்டாண்டில் போய் கிடக்கிறத விட நம்ம சோத்துரபூர் ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் வர சொல்லிட்டா வாசலில் போய் ரொம்ப மோசமாக உட்காந்துருப்போம். டாக்டர் 1 மணி நேரத்துக்கு முன்னாலே உட்காந்துருப்போம், அவர் மெதுவாக வருவார். அதே போல தான் ஒவ்வொரு முக்கியமான இடத்துக்கு நம்ம போகிறோம். அதை விட முக்கியமானது ஆராதனை. என்னைக்கு அந்த சிந்தை இங்கே ஆராதிக்கிற பிள்ளைகளுக்குள்ள வருதோ, எனக்கு ஊருக்கு போகிற பஸ்ஸை விட முக்கியம் ஆராதனை, ஃப்ளைட்டை பிடிக்கிறத விட முக்கியம் ஆராதனை, ஆஸ்பத்திரியில் போய் டாக்டரை பார்க்குறத விட முக்கியம் ஆராதனைன்னு என்னைக்கு உங்கள் இருதயத்தில் உணர்வு வருதோ, அன்னைக்கு அந்த பிள்ளைகள் நற்குணசாலிகளாய் மாறுவார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நல்லா கவனிக்கணும், ஒரு 5 காரியம். இவருடைய ரூத்து குணசாலி என்பதற்கு ஒரு 5 காரியத்தை சுருக்கமாய் சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். நல்லா முதல்ல அதுக்கு முன்னால் ஒரு காரியத்தை கவனிச்சுக்குங்க. ரூத்து பிறந்தது மோவாப் கோத்திரம், மோவாப் வம்சத்தில் பிறந்தாள். மோவாப் என்கிற வம்சம் என்பது தேவனால் தள்ளப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட, தியஜிக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, ரிஜெக்ட் செய்யப்பட்ட ஒரு கோத்திரம், அருவருப்பான கோத்திரம். நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 23:3 படித்து பாருங்கள். ஆவர்த்தன புஸ்தகம் 23:3, டியூட்டனமி 23:3 அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அம்மோனியனும் மோவாபியனும், அதை வாசிக்க வேண்டாம், நான் சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறேன். 10ஆம் தலைமுறையிலும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. எத்தனை தலைமுறை ஆனாலும் அம்மோனியனும் மோவாபியனும் 10ஆம் தலைமுறை ஒருத்தன் பிறந்தால், அந்த நாட்களில் கர்த்தர் சொல்லும்போது அப்போ தலைமுறை என்பது 60 வருஷம், 600 வருஷம் கழித்து பிறந்தா கூட மோவாப் சந்ததியில் ஒருத்தரும் கர்த்தருடைய சபைக்கு வரக்கூடாதுன்னு கர்த்தர் தடுத்து போட்டிருந்தார். ஆனால் அவ்வளவு கர்த்தர் போட்ட சட்டத்தையே தன்னுடைய நல்ல குணத்தினால அந்த சட்டத்தையே மாற்றி எழுதினாள் ரூத் என்கிற ஒரு குணசாலியான ஸ்திரீ. அவளுக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை சோத்தரிப்போ. உன்னை ஆசீர்வதிக்கவே மாட்டேன். நீ மோவாப் கோத்திரத்தில் பிறந்ததுனால உனக்கு ஆசீர்வாதமே கிடையாது, நீ சபைக்கே வரக்கூடாது, எனக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு புறக்கணிக்கப்பட்ட, ரிஜெக்ட் பண்ணப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட கோத்திரத்தில் பிறந்த ரூத்து மத்தேயு 1:5 இயேசு கிறிஸ்துனுடைய வம்சாவளியில் இடம் பிடித்தாள் என்றால் அது அவளுடைய நற்குணத்திற்கு கிடைத்த மகா பெரிய ரிவார்டு, சன்மானம். அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே மாட்டேன் என்று சொன்னாலும், ஏன்னா நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், மத்தேயுல அந்த வம்சாவளியில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமென். ஈசாயை போவாஸ் ரூத்தினிடத்தில் பெற்றான். சோத்துராம். அப்ப போவாஸ், அப்ப ஈசா யாருடைய தகப்பன்? தாவீதினுடைய தகப்பன். தாவீதின் வம்சத்தில் யார் பிறந்தா? இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஐயா, வேண்டான்னு சொன்ன, நிராகரிக்கப்பட்ட, ஏன்னா அவன் விக்கிரகங்கள் அருவருப்பான கோத்திரத்தில் பிறந்தவள், கொஞ்சம் கூட தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு குடும்பத்திலே, வம்சத்தில் பிறந்தவள், தன்னுடைய நல்ல குணத்தினால, நல்ல நடவடிக்கைகளினால, நல்ல கேரக்டர்னால, அவளுடைய நற்குணத்தினால் தேவனுடைய சட்டத்தையே மாற்றி
தேவனிடத்திலிருந்தே ஆசீர்வாதத்தை வாங்கி கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறப்பதற்கு ஒரு வம்ச வழியிலே வந்த ஒரு நல்ல ஒரு தாயாக மாறிவிட்டார். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஒரே காரியத்தை சொல்லிடுறேன், பாட்டு சொல்கிறதுக்கு முன்னால். உன்னை ஆசீர்வதிக்கவே மாட்டேன்னு கர்த்தர் சொன்னால் கூட நீங்கள் காட்டுற நல்ல குண லட்சணத்தில் நற்குணசாலியாக நீங்கள் ஜீவிக்கும் போது உன்னையோ பிள்ளையோ நான் ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று சொன்னால் கூட நீ நல்ல தேவன் விரும்புகிற உத்தமியாய் வாழும்போது உன் சந்ததியை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு அவருடைய இருதயத்தை மாற்றும் சக்தி உன்னுடைய உத்தம குணத்திற்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு உத்தமனாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஆம். இப்போ முதலாவது அந்த மகளிடத்தில் காணப்பட்ட ஒரு உத்தம குணம் நமக்கு நல்லா தெரியும், எடுத்து படிக்கலாம். ரூத் 1 அதிகாரம் 18 வசனம். ரூத் 1:18. பிரைஸ் தி லார்ட். அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. பெத்லெகேமில் இருந்து ஒரு குடும்பம், நான் அதனுடைய பச்சாத்தலம் பேக்ரவுண்டு ஒன்று சொல்லிடுறேன், எல்லாருக்கும் தெரிஞ்சாலும். பெத்லெகேமிலிருந்து ஒரு குடும்பம், நகோமி எலிமெலேக்கு என்று குடும்பம், 2 ஆண் மக்களோடு பஞ்சம் பெத்லெகேமில் வந்தபடினால் மோவாப் தேசத்திற்கு பிழைக்க போனார்கள். மோவாப் தேசமும் அருவருப்பான தேசம். அங்கே இருக்கிற தெய்வ வழிபாடு மிகவும் அருவருப்பு, விபச்சாரமும் வேசித்தனமும் நிறைஞ்சு. அதாவது தெய்வத்தை ஆராதிக்கிறனாலே தெய்வத்திற்கு முன்னால் போய் வேசித்தனம் பண்ணணும், விபச்சாரம் செய்யணும், அப்போ தான் அந்த தெய்வத்திற்கு ரொம்ப பிடிக்கும். அது மாத்திரமல்ல, தங்கள் பிள்ளைகளையே அக்கினியிலே தகிக்கும் அந்த தெய்வங்களுக்கு பிள்ளைகளை நரபலி கொடுக்கும் ஒரு ஜாதிகளாக இருந்தார்கள். அதாவது நீங்கள் நம்ம பேர் என்ன, லோத்தின் மூலமாக உருவான ஒரு அருவருப்பான ஜாதியாய் காணப்பட்டது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேசத்திற்கு இவங்க பஞ்சம் முளைக்க போகிறாங்க. யாரு? நகோமியும் எலிமெலேக்கும் போகிறாங்க. அங்கே தான் ரூத்து பிறந்திருக்கிறா. அவள் பிறந்தது சரித்திரம் சொல்லுகிறது ஒரு பூஜாரி குடும்பத்தில் பிறந்தவள் என்று சொல்லப்படுகிறது. எதில் பிறந்தாலும் அதுவும் இப்படிப்பட்ட ஒரு தெய்வங்களை பூஜை செய்து பூஜாரியாய் இருக்கிற ஒரு பிள்ளையாய் பிறந்தவள் என்று சரித்திரம் ஓரளவு சொல்லுகிறது. அருமையான தேவ ஜனமே, இப்போ இங்கேருந்து போகிறவங்க 2 பேரும் அங்கே போய் பொண்ணு எடுக்கிறாங்க. நகோமி, அதில் ஒருத்தி பேர் ஓர்பாள், ஒருத்தி பேர் ரூத்து. ஆனால் காலம் கொஞ்சம் செல்ல செல்ல கர்த்தர் இவர்களை சிட்சிக்க ஆரம்பிக்கிறார். பின்மாற்றத்தில் எப்போ பஞ்சம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் பின்மாற்றத்தில் போவாயானால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. பஞ்சத்தின் மத்தியிலும் கர்த்தருக்குள் நீ நிலைத்திருந்தால் பெத்லெகேமில் மீண்டும் செழிப்பு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. கொஞ்ச நாளில் பெத்லெகேமில் நல்ல மழை பெஞ்சது, செழிப்பு வந்துருச்சு. இப்போ போன இடத்துல அந்த எலிமெலேக்கு இறந்து போனான், மக்லோன்னு சொல்லுகிற ஒரு மகனை இறந்தான், கிளியோன்னு சொல்லுகிறவனு இறந்தான். இப்போ 3 விதவைகள் ஒரு வீட்டில். மாமியார் விதவை, 2 பிள்ளை மருமக்களும் விதவை. இவர்கள் இப்பொழுது ஒரு நாள் கேள்விப்படுகிறாள், கர்த்தர் எங்கள் ஜனத்தை சந்தித்தார், கர்த்தாவை சந்தர்சிச்சு அனுக்கிரகிச்சு பெத்லெகேமினே என் வாக்கு கேட்டபோல் மோவாப் தேசத்திலிருந்து எழும்புறா. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஊருக்கு வெளியே நின்றுக்கிட்டு 2 பேர்கிட்ட, இவங்க 3 பேர் வந்தாங்க. வந்த இடத்துல நின்றுட்டு சொல்கிறா, 2 பேரையும் பார்த்து சொல்கிறா, நீங்கள் 2 பேரும் வாலிய பிள்ளைங்க, நான் ரொம்ப வயசாயிருச்சு, கிளவி ஆயிட்டேன். நீங்கள் 2 பேரும் போய் உங்களுக்கு கிடைக்கிற மணமகன் புருஷனுடைய வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக குடும்பம் நடத்துங்க. இனி ஏன் கூட வர்றதுனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொன்ன பொழுது ஒருத்தி ஓர்பாளருங்கிறவள் சத்தமிட்டு அழுது, கெட்டி பிடிச்சு அழுது கிஸ் அடிச்சுட்டு போயிட்டா மாமியாரை. ஒருத்தி சொன்ன வார்த்தை தான் இப்போ இன்னைக்கு நம்ம படிக்கிறோம். 1:18 அவள் ஒருத்தி போகவே மாட்டேன் அப்படிங்கிறா. நீங்கள் எங்கே சாகுறி அங்கே தான் நான் சாவேன், உன் தெய்வம் தான் என் தெய்வம், நீ மறிக்க இடத்துல நானும் மறிப்பேன், மரணமே அன்றி ஒன்று எம்மை பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரூத்து பிடிவாதமாக நகோமி கிட்ட சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த வசனத்தில் மட்டும் நம்ம படிக்கணும், 18 மட்டும் நம்ம படிப்போமானால், ரூத் தன்னோடு கூட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை. வாய்க்கா,
തന്നോട് കൂടെ പോരുവാൻ അവൾ ഉറച്ചിരിക്കുന്നു എന്ന് കണ്ടപ്പോൾ അവളോട് സംസാരിക്കുന്നത് മതിയാക്കി. Praise the Lord. அவளுடைய உறுதி ஃபர்ஸ்ட் நல்குணம், சல்குணம், ஃபர்ஸ்ட் உத்தம குணம் என்னன்னா, எந்த வீட்டில் கர்த்தர் என்ன கொண்டு வந்து இணைச்சாரோ அந்த வீட்டில் தான் நான் சாவேன். எந்த வீட்டில் எனக்கு சம்பந்தம் கிடைச்சதோ, எந்த வீட்டில் நான் வந்து கட்டி கொடுக்கப்பட்டன, எந்த சூழ்நிலையில் அந்த கல்யாணம் நடந்து நமக்கு தெரியாது. இப்போ அவளை கைவிட்டு அந்த வயதான மாமியாரை அல்லது தன்னுடைய அம்மாவியை மதரின்லாவை கைவிட்டு நான் திரும்பி போக மாட்டேன் சொல்லுவது மாத்திரமல்ல, அவளுக்கு ஒரு காரியம் புரிந்தது. இவர்கள் ஆராதிக்கிற தெய்வமாகிய யெகோவா என்னுடைய தெய்வத்தை விட சிறந்தவர் என்பதை புரிந்து கொண்டாள். அல்லேலூயா. நான் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த குடும்பத்தில் வந்து இணைக்கப்பட்டாலும் நான் இணைக்கப்பட்டது நல்ல கர்த்தருடைய குடும்பம்ங்கிறதை அவள் புரிந்து கொண்டபடியினாலே அவள் சொல்லுகிறாள், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் மரணம் வரைக்கும் என்னுடைய தேவன். அல்லேலூயா. அப்போ ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னதுன்னா, விட வேண்டிய அசுத்தமானவைகளையும் பிரயோஜனம் இல்லாதவைகளை விட்டு விட்டு பிடிக்க வேண்டிய உண்மையான உத்தம ஒரு தெய்வத்தை, உத்தம தெய்வத்தை பிடித்து கொண்டாள், உத்தம மார்க்கத்தை பிடித்து கொண்டாள். உத்தமமான ஒரு கோத்திரமாகிய யூதா கோத்திரத்திலே தஞ்சமடைந்தாள். நல்லா கவனிக்கணும், விட வேண்டியதை விட்டா. பழைய வழிபாடுகள், பழைய சடங்காச்சாரங்கள், பழைய ஜோசியங்கள், பழைய அங்கெல்லாம் தான் எல்லாம் இருந்திருக்குமே, பழைய நரபலிகள், பழைய விக்கிரகங்கள், பழைய வேசித்தனங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இப்ப கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் மாறினாய். ஒரு நல்ல மன உறுதி, என்ன வந்தாலும் சரி நீ மரிக்கிற வரைக்கும் இந்த கர்த்தர் தான் என்னுடைய தேவன். அல்லேலூயா. அதாங்க குணத்திலே மிக பெரிய நல்ல குணம். என்ன குணம்னா, உத்தமமான தெய்வத்தை கண்டுபிடித்து கொண்ட பிள்ளைகள் கடைசி வரையும் அவரை உத்தமமாய் பின்பற்றுவீர்களானால் நீங்கள் கர்த்தருடைய பார்வையிலே உத்தமிகள். அல்லேலூயா. ஆமாம், எத்தனையோ பிள்ளைகள் அந்த அந்நிய மதத்திலிருந்து இங்கே கட்டப்பட்டு வந்திருக்கிறார்கள், உத்தமமான ஒரு தேவனை பிடித்து வந்திருக்கிறார்கள். பிடித்து கொண்ட நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த உத்தம தேவனை நீ உண்மையாய் பிடித்து கொள்ளுவாயானால் நீயும் உத்தமையாய் இருப்பாய். உன்னை தேடி இன்னும் ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் 2 கொரிந்தியர் 5:17 ஒரு வசனம் உண்டு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ ரூத்தினுடைய ஜீவிதத்தில் இப்போ பழைய வழிபாடு இல்லை, பழைய கோத்திரம் இல்லை, பழைய அப்பா அம்மா வீடு இல்லை, பழைய தேசம் இல்லை. தன் ஜனத்தை விட்டாள், தன் தேசத்தை விட்டாள், தன் தெய்வத்தை விட்டாள், தன் வழிபாடுகளை விட்டாள், தன் சிந்தைகளை, பழைய சிந்தைகளை விட்டாள். இப்போ புது தேசத்திற்கு வருகிறாள், புது தேவனை உத்தமமாய் பின்பற்றுகிறாள், புதிய சிந்தை உடையவளாகிறாள், புதிய தரிசனம் வருகிறது, புதிய இந்த ஆராதனையிலே தன்னை அர்ப்பணித்து கொண்டாள், புதிய விதத்திலே தேவனை புது சிருஷ்டியாய் பின்பற்றுகிறாள். அல்லேலூயா. இதாங்க முதல்ல உத்தம குணம் என்பது, சத்திய தெய்வத்தை உத்தமமாய் பின்பற்றுகிற இந்த உத்தம குணம் எது வரைக்கும்? மரணமே அல்லாமல். அதான் அவளுடைய ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன். மரணமே அல்லாமல் ஒரு மன உறுதியாய் ஸ்திரதையை கண்டு. ரெண்டாவது, கொஞ்சம் வேகமாக போகிறோம். ரெண்டாவதால் அவடத்தில் இருந்த நல்ல குணம் என்னன்னா, ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்போ பெத்லெஹேமுக்கு வந்துட்டாங்க. எங்கே வந்துட்டாங்க? அவங்க பெத்லெஹேமுக்கு வந்துட்டாங்க. வேறு வழி கிடையாது. எவ்வளோ காலம் கழித்து வந்தாங்களோ எனக்கு தெரியல. இப்போ பிழைக்கணும், ஜீவிக்கணும், வேலை கிடையாது. அவ்வளோ இப்போ நகோமியும் இந்த வயதான ஒரு சகோதரி மாதிரி தெரியுது. அப்போது பிழைக்கணும், ஜீவிக்கணும். என்ன செய்யறது? என்ன செய்யறது? பாருங்க, மாமியாரை வேலைக்கு அனுப்பலை. இவ வாலிப பெண். ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலே விதவையாயிட்டா. மாத்திரல நல்ல அழகுள்ளவள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. நல்ல சௌந்தரியவதி, சுந்தரி, ஸ்தோத்ராம். ஆனால் தேசம் அந்நிய தேசம், ஜனங்கள் அந்நிய ஜனங்கள், பாஷை அந்நிய பாஷை. ஆனால் அதற்குள் தன்னை ஒப்பு கொடுத்தால் ஒரு காரியத்திற்கு தானும் ஜீவிக்க, தன்னோடு சேர்ந்து இருக்கிற
தன்னுடைய மாமியாரும் ஜீவிப்பதற்கு தான் வயல்வெளிக்கு போய் வேலை செய்வதற்கு அர்ப்பணித்தாள். அது என்ன வேலை தெரியுமா? அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினால் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாயிருந்தது. അങ്ങനെ അവൾ പോയി വയലിൽ കൊയ്ത്തുകാരുടെ പിന്നാലെ ചെന്ന് പെറുക്കി. ഭാഗ്യവശാൽ അവൾ എലിമെലേക്കിന്റെ കുടുംബക്കാരനായ ബോവാസിനുള്ള വയലിലായിരുന്നു ചെന്നത്. ആമേൻ. நல்ல கவனிங்க மக்களை. ரெண்டாவது நல்ல குணம் என்னன்னா, தன்னுடைய அழகை விட்டு விட்டால். தன் அழகுள்ள வாலிப பெண், விவாகமானதற்குரிய அடையாளமே இல்லாத அளவுக்கு இருக்கிறாள். ஏன்னா அவளை பார்த்து அந்த ஊரில் உள்ள வாலிப பயல்கள்லாம் பின்னால் வந்துக்கிட்டு இருக்கிறானுங்களாம். போவாசு சொல்றாரு, நீ ஐஸ்வர்யவான்களும் தரித்திரியவான்களும் ஆகிய வாலிபர்கள் பிறகே போகாததினால் உன்னுடைய நற்குணம் ரொம்ப நல்ல குணம்னு பாராட்டுறார். நிறைய வாலிப பையனுங்க இவ அழகை பார்த்து பின்னால் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவ யாருடைய அழகிலை மயங்கல. அவ்வளோ அழகுள்ளவள், அந்நிய தேசத்தாள், அந்நிய பாஷை, யூத பாஷை, அந்நிய ஜனம், அந்நிய நாடு, அதற்கு நடுவிலேயும் தனக்காக கடினமாய் உழைப்பதற்கு கடின வேலை. அது என்ன வேலை தெரியுமா? அறுப்பறுக்கிற வேலை இல்லை, அறுத்த பிறகு இந்த காலா பொறுக்குகான்னு மலையாளத்தில் பறையும். சோத்திரம். கிளீனிங்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சோத்திரம். தப்பு கதிர் பொறுக்குதல் எங்கள் ஊரில் அது உண்டு. வயல் இல்லாதவங்க என்ன செய்வாங்கன்னா, பெரிய பெரிய வயல் வச்சிருக்கிறவங்க நெல்லு கில்லு அறுத்து போடும்போது கீழே நான் செஞ்சுருக்கிற அந்த வேலைகளை, அந்த கதிர் பொறுக்கிற வேலையை நான் பல வருஷங்கள் செய்திருக்கிறேன். அறுவடை காலங்களில் மூட கணக்கிலலாம் சேர்த்துருக்குறோன்னு. ஏன்னா அது ஃப்ரீயாக நமக்கு கிடைக்கும். அவங்க அறுத்து போட்டு போயிடுவாங்க. ஒவ்வொரு நெல்லாக கீழே மண்ணில் கிடக்கிறத, சகதியில் கிடக்கிறத பொறுக்கி எடுத்து கொண்டு வந்து கழுகி எடுத்து காய வச்சா அந்த கீழே கிடக்கிற விதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மணி, அந்த நெல், அதுதான் பயிரில் இருக்கிறத விட நல்ல மணியாக இருக்கும், நல்ல அரிசியாக இருக்கும். ஏன்னா முத்துனது தான் கீழே விழும். ஆக இவள் போன வேலை ஏதோ கௌரவம் உள்ள வேலை கிடையாது, பிரஸ்டீஜியஸ் ஒர்க்கு கிடையாது. வேலை செய்வதற்கு தாழ்மையான, அருகதை இல்லாத வேலை என்பது அவமானமான வேலையாய் இருந்தாலும் மனப்பூர்வமாய் அந்த வேலையை செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்த ரூத்திற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பெண் பிள்ளைகளுக்கோ பையனுங்களுக்கோ பிரஸ்டீஜ் இஷ்யூ, ஈகோ ப்ராப்ளம். நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன், நான் இவ்வளோ அழகாக இருக்கிறேன், நான் இவ்வளோ வாலிப பையனாக இருக்கிறேன், நான் இந்த வேலையை போய் செய்யவா, போய் 4 பேருக்கு முன்னால் போய் நான் தப்பு கதிர் பொறுக்கிக்கிட்டு இருக்கவா, கீழே கிடந்து இருக்கிறத ஒன்று ஒன்றா நான் பொறுக்கவா, நான் நோட்டாக சம்பாதிக்க வேண்டவன், நான் 5 ரூபாயும் 10 ரூபாயும் சம்பாதிக்க முடியுமா? இன்றைக்கி நிறைய பிள்ளைகளோ பையனுங்களோ இதனால தான் வேலைக்கே போகிறது கிடையாது. அப்பா அம்மாவை ஏமாற்றி பிழைக்கிற ஒருவனும் ஒரு பிள்ளைகளும் நற்குணசாலிகள் அல்ல. ஆமென். தன்னுடைய படிப்பை மறந்து, கௌரவத்தை மறந்து, அழகை மறந்து, எல்லாவற்றையும் மறந்து எந்த வேலையானாலும் தன்னை தாழ்த்தி செய்கிற ஒரு நல்ல குணசாலியாய், உத்தமியாய் ரூத்து காணப்பட்டாய். அல்லேலூயா. வேலை செய்கிறவங்களுக்கு நடுவில் பொறுக்கிறா. ஆமாங்க, நல்லா கவனிங்க. அவளுக்கு அந்த தேசம் சொந்த தேசம் அல்ல, அவளுக்கு ஒரு இதுவும் இல்லை. ரெண்டாவது, அவள் தன்னுடைய மனசை அந்த தேசத்தில் இருக்கிற ஒரு வாலிபன்கிட்டையோ பறி கொடுக்கவும் இல்லை. அவள் இருதயத்தில் ஃபுல்லாக கர்த்தராகிய தேவனும் நகோமியாகிய பரிசுத்த ஆவியானவர் நிறைந்திருந்தாள். அவளுடைய எண்ணம் எல்லாம் நகோமிக்கு நான் சாப்பாடு கொண்டு போகணும், என் மாமியாருக்கு கொண்டு போகணும், என் மாமியாருக்கு கொண்டு போகணும், என் மாமியாரை பிரியப்படுத்தணும். அதான் பரிசுத்தாவியானவருக்கு அடையாளமாக நகோமி சொல்லப்படுகிறாள். என்னுடைய பரிசுத்தாவியானவர் ஸ்தானத்தில் இருக்கிற என்னுடைய மாமியாரை நான் பிரியப்படுத்தணும், என் மாமியாரை சந்தோஷப்படுத்தணும், என் மாமியாரை நான் கேவலப்படுத்தக்கூடாது. இது இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு வரணுங்க. யார் உத்தம குணம் தெரியுமா? சோத்ராம். தன்னுடைய அருவருப்பான அல்லது பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு கூட ஊர் சுற்றி தன்னை கெடுத்து தன்னை அழித்து கொண்டவர்கள் தன் பெற்றோர்களை அவமானப்படுத்துகிறார்கள், சபையும் அவமானப்படுத்துகிறார்கள். ஆனால் அவளும் அழகுள்ள பிள்ளையாயிருந்தால், ஊரில் போய் டெய்லி வேலைக்கு போகிறவளாக இருந்தா, ஒரு பயகிட்ட கூட பார்த்து அவள் பேசல. எத்தனையோ பேர் பின்னால் வந்தாங்க, ஒருத்திக்கிட்டையும் அவன் ஒருத்தனுக்கு இடம் கொடுக்கல. தன் நகோமியின் சத்தத்திற்கு செவி கொடுத்து பரிசுத்தாவியானவராகிய நகோமியை பிரியப்படுத்துகிற ஒரு வாலிப மகளாய் காணப்பட்டாள். யார் உத்தமி? வேலை போனவுடனே
நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கர்த்தரையோ கர்த்தருடைய சபையோ கேவலப்படுத்தாதவர்களாக இருக்கணும். எந்த கடின வேலையிலும் கர்த்தரை பிரியப்படுத்தணும். வேலையில் யூக ப்ராப்ளம் பார்க்கக்கூடாது. இந்த வேலை தான் செய்வேன், இந்த வேலை செய்ய மாட்டேன், இது என்ன ஒரு வேலையா, இது என்ன கதிர் பொறுக்கிறது வேலையா, குப்பை பொறுக்கிறது ஒரு வேலையா, பாத்திரம் கழுவுறது ஒரு வேலையா, வீட்டில் இது துணி துவைக்கிறது ஒரு வேலையா. கர்த்தர் பார்க்குறார், எல்லாமே வேலை தான். அல்லேலூயா. குப்பையை கலெக்ட் பண்ணாலும் அவர் பார்வையில் அவங்க கலெக்டர் தான். இல்லை ஆஃபீஸில் போய் உட்காந்து கையெழுத்து போட்டு பேப்பரை அந்த கலெக்டர் டேபிளில் எல்லாம் பேப்பராக தான் இருக்கும். நம்ம கீழே கிடக்கிற பேப்பர்களை கலெக்ட் பண்ணுறோம், அவன் டேபிளில் இருக்கிற பேப்பர்களை கலெக்ட் பண்ணுறான். அவனும் கலெக்டர் தான் ஆண்டவருடைய பார்வையில். நீங்களும் கலெக்டர் தான். நம்ம கீழே இருந்து 4 பேப்பரை கலெக்ட் பண்ணி குப்பையில் போட்டால் நம்மளும் அவருடைய பார்வையில் கலெக்டர் தான். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. எந்த வேலையும் செய்வதற்கும் அதே நேரத்தில் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளுவதற்கும் தன்னுடைய கற்பை காத்து கொள்ளுவதற்கும் அவள் உத்தம குணம் உள்ளவளாயிருந்தாள். ஆமென். இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூணாவதாக சோத்ரா 2ஆம் அதிகாரம் 16-17 நாம் வாசிக்கலாம். 2 ரூத்தில் 2ஆம் அதிகாரம் 16-17. ரூத் 2ஆம் அத்தியாயத்தின் 16-17 வசனங்கள். அங்கே அவள் போய் கதிர் பொறுக்கிறது போவாசினுடைய வயல். ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போது அவளுக்கு அங்கே போவாசு சொல்கிறார், யார்ப்பா எந்த பொண்ணு யாருன்னு விசாரிக்கும் பொழுது இந்த மாதிரி நகோமி கூட ஒன்றுன்னு வேலைக்காரங்களை பார்த்து சொல்கிறார், விட்டுருங்க, அவளை தொந்தரவு பண்ணாதீங்க, நம்ம வயல்லையே பொறுக்கட்டும், வெறும் காரியம் செய்யுங்க, முடிஞ்சுன்னா கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் கட்டுகள்லேருந்து கொஞ்சம் சிந்துங்க, அவள் பொறுக்கி கொள்ளும்படிக்கு அவளுக்கு அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். 17 அவள் என்ன செய்தாலாம், அதை பொறுக்கி எடுத்து என்ன செய்தாலாம், தட்டி அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்தபோது ஏறக்குறை 1 மரக்கால் வாட்கோதுமை கண்டது. அதை சுமந்து கொண்டு நகோமியின் இடத்திலே வருகிறாள். வைக்கலாம். അവളെ ഉപദ്രവിക്കരുത്, പെറുക്കേണ്ടതിനെ അവൾക്കായിട്ട് കറ്റകളിൽ നിന്ന് വലിച്ചിട്ടേക്കണം, അവളെ ശകാരിക്കരുത് എന്ന് കൽപ്പിച്ചു. ഇങ്ങനെ അവൾ വൈകുന്നേരം വരയ്ക്കും പെറുക്കി. നല്ല കവനിങ്ങ പെരുക്കി. എത്ര സമയമാണ് അവൾ പെരുക്കി? രാവിലെ പോയി വൈകുന്നേരം വരെയും, കാലയിல போனவன் சாயங்காலம் அறுப்பு முடிக்கிற வரைக்கும் பொறுக்கிறா. പെരുക്കിയത് മെതിച്ചപ്പോൾ ഏകദേശം 1 പറ യവം ഉണ്ടായിരുന്നു. அடுத்த உத்தம குணம் என்ன தெரியுமா? அப்படியே இந்த நீங்கள் கீழே கிடக்கிற நெல்லை கொஞ்சம் கோதுமைகளை நீங்கள் சகதியில் சிந்திட்டு திரும்ப பொறுக்கி பாருங்களேன். கொஞ்சம் கோதுமையை இல்லைன்னா நெல்லை அரிசியை கொஞ்சம் நீங்கள் சகதியில் கீழே மண்ணில் போட்டுட்டு பொறுக்கி பாருங்கள். என்னெல்லாம் சேர்ந்து வரும்? அதில் கிடக்கிற மண், கல், குப்பை, சப்பு, சவறு, சகதி எல்லாம் சேர்ந்து வரும். ஆனால் இவளுடைய நல்ல குணத்தை பாருங்களேன். எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு வீட்டில் போய் அப்படியே நகோமிக்கிட்ட காட்டும், எவ்வளோ கஷ்டப்பட்டு பொறுக்கணும் பாருங்க அப்படின்னு சொல்லணும்னு விரும்பலை. அவள் அங்கே உட்காந்து என்ன செய்கிறாளாம், சாயங்காலம் அது ஆனோன்னு பகல் ஃபுல்லாக கதிர் பொறுக்கிறா. நம்ம 2 மணி நேரம் தான் அங்கே வசனம் பொறுக்க வர்றோம். அதுலேயும் 1 மணி நேரம் பிசாசுக்கு கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். 2 மணி நேரம் வர்றோம். சோத்ராம். அவள் பகல் முழுவதும் வயலிலே மணிகளை பொறுக்குகிறாள். வசனத்தை பொறுக்கினாலும் சொல்லலாம். ஸ்தோத்திரம். பெருக்கி எடுத்து என்ன செய்கிறாளாம், சாயங்காலம் தட்டி அடிக்கிறான். ஒரு இடத்துல போட்டு சுத்தமான இடத்துல போட்டு என்ன செய்கிறான், தட்டி அடித்து அதை ஊதி எடுத்து சுத்தம் பண்ணி குப்பையை, மண்ணை, சப்பு, சவறு, பிரயோஜனம் இல்லாததெல்லாம் அங்கேயே போட்டுட்டு தன் தலையின் மேல் எதை மாத்திரம் சுமந்து கொண்டு போகிறாள், கோதுமை மணியை மாத்திரம் சுமக்கிறாள். இவளுடைய உத்தம குணத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம பிரசங்கம் கேட்கிறோம், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை சிந்தையில் வைத்து கொண்டு போகணும். இங்கேருந்து நீங்கள் போகும் பொழுது எந்தெந்த வார்த்தை தேவையில்லையோ அதெல்லாம் எடுத்து தூர போட்டுட்டு, ஆனால் நல்ல குணமுடைய விசுவாசிகள் என்ன செய்வாங்க சொல்லுங்க? எதெல்லாம் பிரயோஜனம் இல்லையோ அதெல்லாம் குப்பையையும் மண்ணையும் கல்லையும் எங்கே போட்டாவா? வயல்ல போட்டா. சபையிலேயே போட்டுட்டு தலையில, அதான் சிந்தையில தலையில சுமந்துக்கிட்டு போறா. எதை மாத்திரம் மணியை மாத்திரம் சுற்றி போறா. அப்படிப்பட்ட நல்ல குணசாலிக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை சோத்தரிப்போம்.
ஆனால் உத்தமி என்ன செய்வாளாம்? நல்ல குணசாலி என்ன செய்வாளாம்? ரூத்துக்கிட்ட பிடிச்ச நல்ல வசனங்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போவாள். பரிசுத்தாவியானவராகிய நகோமிகிட்ட கொண்டு போய் காட்டுறா, பாருமா அமைச்சு பாருங்க, நான் எல்லாத்தையும் சுத்தி கரித்து நல்ல மணியை மாத்திரம் போவாசனுடைய வயலிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த பிரசங்கத்தில் நல்ல பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். ரூத்துக்கிட்ட இருந்த நல்ல காரியங்களை எடுத்துக்கணும். என்ன பஞ்சம் வந்தாலும் பிடித்து கொண்ட கர்த்தரை மரணம் வரைக்கும் விட மாட்டேன். அல்லேலூயா. பிடித்து கொண்ட தெய்வத்தை மரணம் வரைக்கும் விட மாட்டேன். மரணம் தான் அந்த பூமியிலிருந்து என்ன சபையிலிருந்து பிரிக்கணும். நான் இருக்கிற சபையிலிருந்து மரணம் வரைக்கும் விட மாட்டேன். பிடித்து கொண்ட மாமியாராகிய பரிசுத்தாவியானவரை மரணம் வரைக்கும் விட மாட்டேன். அல்லேலூயா. மரணம் வரைக்கும் பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தவும் கூடாது, பிடித்து கொண்ட கர்த்தரை விட்டுவிடவும் கூடாது. அந்த உத்தம குணம் இருக்குமானால் நீங்களும் போவாசுக்கு மனைவாட்டியாய் மாறுவீர்கள். கோடி அந்த ஊர்ல அவர் தான் பெரிய பணக்காரை. நம்ம ஊர்ல பெரிய ராஜாதி ராஜாவாக இயேசு தான் பெரிய மணவாளன், பெரிய கோடீஸ்வரன். அவருக்கு மணவாட்டியா மாறணும்னு சொன்னா இந்த உத்தம குணங்கள் நம்மகிட்ட வேணும். ஆமென். அப்ப பிரசங்கத்திலிருந்து எதெல்லாம் எடுத்துட்டு போகணும்? வயல்ல இருந்து குப்பை, மண். ஆமா, நல்ல வசனத்தெல்லாம் இங்க போட்டுட்டு என்ன செய்யணும்? சிந்தையில தலையில எதை மட்டும் ஞமந்துட்டு போகணும்? யாரு? அப்ப நீங்களாம் நல்ல பிள்ளைகளா? பாப்பமே, இங்கே தானே இருக்க போகிறேன், அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன், உங்களை கொஞ்சம் பேரையாவது அனுப்பிட்டு தான் போவேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க மக்களே, என்ன அற்புதமான கேரக்டர் தெரியுமா? எல்லாத்தையும் பொறுக்கி தட்டி எடுத்து அடித்து குப்பையெல்லாம் தூசியெல்லாம் போட்டுட்டு நல்ல மணியை தலையில் சுமந்துட்டு போகிறா. இப்போ தலையில் என்ன இருக்கணும்? களிமண் இருக்கக்கூடாது. தலையில் என்ன இருக்கக்கூடாது? களிமண்ணை வச்சுக்கிட்டு போகக்கூடாது. சப்பு சவரை வச்சுக்கிட்டு ஏற்றிக்கிட்டு போகக்கூடாது. கோதுமை மணியாக சுமந்து கொண்டு போகிற பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தருடைய பார்வைகள் உத்தமிகள், நற்குணசாலிகள். அப்படிப்பட்ட மனவாட்டிகளாக இங்கே ஒவ்வொருத்தரும் இருக்க சகோதர சகோதரிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 4வது காரியம், இப்போ எடுத்துகிட்டு போயிட்டப்போ இப்போ நகோமியாகிய பரிசுத்தாவியானவருக்கு ஒரே சந்தோஷம். ஆகா, ஒரு புறஜாதி பெண்ணு என் மகனை கெட்டுனா, அந்நிய தெய்வத்தை வணங்குகிறவா என் வீட்டுக்கு வந்தா, முற்றிலும் அவங்க அம்மாவை விட்டுட்டா, அப்பாவை விட்டுட்டா, அவங்க தெய்வத்தை விட்டுட்டா, இப்போ என்னை ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டாலேன்னு நகோமிக்கு ஒரு பெரிய ஆசை. என் கூட வந்த மகளை நானும் வாழ வைக்கணும். கண்டிப்பாக கர்த்தரை உண்மையாக பிடிச்சி அப்போ எதெல்லாம் அவள் திரும்பி போகவே இல்லை அவங்க அம்மா வீட்டுக்கு. மரணம் வரைக்கும் போகல. போனால் அங்கே ஏதாவது அவங்க சாமியை கும்பிட வச்சுருவாங்கன்னு அவளுக்கு நல்லா தெரியும், என்னத்தையா திங்க வச்சிருவாங்கன்னு தெரியும். ஆனால் அவ திரும்பியே போகல. போவாசின் மணவாட்டியாக நித்தியமாக அங்கவே வாழ்ந்து மரித்து விட்டாள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ 4வது உடனே அந்த பரிசுத்தாவியானவர் நகோமிக்கு ஒரே பெரிய சந்தோஷம். நேற்று வந்த பிள்ளை, ஒரு புறஜாதி வம்சத்திலிருந்து வந்த பிள்ளை, அந்நிய தெய்வத்தை வந்து பிள்ளை, நேற்று ஞானசாரம் எடுத்த பிள்ளை இவ்வளோ வைராக்கியமா என்ன நம்புதே அப்படின்னு சொல்லிட்டு நகோமி ஒரு ஆவியானவர் செயல்பட ஆரம்பித்தார். அவர் சொன்னார், எம்மா நீ போய் வயலுக்கு போயிருக்கல்ல, அந்த வயலுக்கு சொந்தக்காரன் நம்முடைய ரெடீமர், அதாவது வந்து நம்முடைய அங்கே அவங்களுடைய யூத முறைமையின்படி நம்மை மீட்டு கொள்ளக்கூடியவன், உன்னை விவாகம் பண்ணக்கூடிய ஒரு அருகதை உள்ளவன், தகுதி உள்ளவன். ஹீஸ் அவர் ரெடீமர், அவர் நம்முடைய இரட்சகர் என்று சொல்லி கொடுக்கிறாள் பரிசுத்தாவியான அவரை நகோமி. அதனால் நீ ஒன்று சொல்லு, நீ ஒன்று செய்யு, அவன் வயசெல்லாம் பார்க்காத. ஏன்னா போவாஸ் வந்து நல்ல வயதானவர், அவங்க 2 பேருக்கு வயதெல்லாம் பார்க்காத, அப்படித்தான் இருப்பா. ஆனால் அவன் நம்முடைய இரட்சகர், நம்முடைய வீண்டெடுப்புக்காரன், அவர் ரெடீமர் அப்படின்னு சொல்லி கொடுத்து நீ ஒன்று செய்யணும். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிறதெல்லாம் நீ வெட்கப்படாமல் செய்யணும். இந்த ராத்திரியில் போய் அவனுடைய பாதத்தில் படுத்துக்கோ, போர்வையை மூடி படுத்துக்கோ. பாக்கி காரியங்களை ரெடீமர் வீண்டெடுப்புக்காரன், நீ அவருடைய பாதபீடத்தில் உன்னை சமர்ப்பித்து விடு. என்ன செய்ய? வீண்டெடுப்புக்காரன் பாதபீடத்தில், இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதபீடத்தில், போவாசனுடைய பாதபீடத்தில் நீ உன்னை அடிமையாய் ஒப்பு கொடுத்து விடு. வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒன்று. இப்போ 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை ஒன்று படிங்களேன். 3, 5, 6. பிரைஸ் தி லார்ட். ரூத் 3, 5ஆம் வசனம் நகோமி சொல்லி கொடுக்குற. அதற்கு அவள்,
சொல்லி கொடுத்ததுபடி நினைச்சிடன்னா படுத்துக்கன்னு சொன்னோடனே அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு കൽപ്പിത്തപടിയെല്ലാം ചെയ്താள். പടി വായിക്ക് വായിക്ക് വായിക്ക്. അതിന് അവൾ, നീ പറയുന്നതൊക്കെയും ഞാൻ ചെയ്യാം എന്ന് അവളോട് പറഞ്ഞു. അങ്ങനെ അവൾ കളത്തിൽ ചെന്ന് അമ്മാവി അമ്മ കൽപ്പിച്ചതുപോലെ ഒക്കെയും ചെയ്തു. പ്രൈസ് ദി ലോർഡ്. അമ്മാവി അമ്മയായ പരിശുദ്ധാത്മാവ് കൽപ്പിച്ചതൊക്കെയും റൂത്തായ വിശ്വാസി, ആ സഭയിൽ ഇരിക്കുന്ന നല്ല ഉത്തമിയായ ഒരു വിശ്വാസി ചെയ്തു. അതുകൊണ്ട് അവർക്ക് തമ്മിലുള്ള വിവാഹം നടന്നു. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. இது இந்த காரியம் பாருங்க, சமர்ப்பிச்சு கொடுத்துரு மகளே, உன்னை சமர்ப்பணம் செய், நான் உனக்கு சொந்தம் என்று போவாசுடைய பாதபிடத்தில் நீ உன்னை சமர்ப்பித்து விடு. இயேசுவுக்கே நான் சொந்தம் என்று யார் இந்த உலகத்தில் வாழுகிறீர்களோ, இந்த உலகத்திற்கும் சொந்தம், நான் ஆண்டவருக்கும் சொந்தம், பிசாசுக்கும் சொந்தம்னு சில பேர் செய்வாங்க. நம்ம சபையிலேயே எல்லா இடத்துலையுமே சிலர் இருப்பாங்க. என்னை ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. வீடு பிரதிஷ்டன்னா நான் ஜெபம் பண்ணிட்டு வந்த பிறகு கண்டிஸ்டி பூசணிக்காய் சிலர் தூக்கி விடுவானுங்க. என்னை கல்யாணம் நடத்தி வைக்க சொல்லுவாங்க. நம்ம வசனத்தின்படி கல்யாணம் முடிச்சு வந்தோன்னா அங்கே பிசாசின் மக்களுக்கு இருந்து பிசாசுக்கு செய்கிற எல்லா காரியங்களையும் மாலையை போட்டு தாலியை கட்டி லோலோலாம் போட்டு அந்த குடும்பத்தை கேவலப்படுத்துகிற விசுவாசிகளும் உண்டு. இப்படி ரெட்ட வேஷம் போடுகிறவள் அல்ல சோத்துராம், பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறபடி மாத்திரம் நான் செய்வேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்த ரூத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இவளுகிட்ட ரெட்ட மனசுல, ரெண்டு மனசுல இல்ல, நோ பர்வர்ஷன், மாறுபாடு இல்ல, வக்ரத புத்தி இல்ல, ഒറ്റ ബുദ്ധിയെ ഉണ്ടായിരുന്നുള്ളൂ. അത് പരിശുദ്ധാത്മാവ് പറഞ്ഞതുപോലെ അനുസരിക്കുന്ന ബുദ്ധി. என்ன சத்தத்தை காணும்? பாஸ்டர் நீங்கள் வாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போயிருங்க, அப்புறம் எங்கள் விருப்பப்படி நாங்கள் பார்த்துக்கிறோம். இது விளங்காத கேஸ். நீங்கள் வாங்க, வீடை பிரதிஷ்டை பண்ணிடுங்க, அப்புறம் எங்கள் சொந்தக்காரங்க ஏதாவது செய்வாங்க, நீங்கள் அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சுருங்க. நீங்கள் வாங்க, கல்யாணத்தை இப்படி நடத்தி வைங்க, அப்புறம் எங்கள் சொந்தக்காரங்க ஏதாவது அவங்க பாரம்பரியப்படி செய்வாங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சுருங்க. உன்னை கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று. அதாவது பாஸ்டர் தான் நடத்தி வைக்கணும்னா பாஸ்டரை வச்சு நடத்து. சபை தான் உனக்கு வீடு பிரதிஷ்டை நடத்தணும், கல்யாணம் நடத்தணும், ஏதாவது செய்யணும்னா சபைப்படி செய்யி, இல்லைன்னா ஊர் உலகத்தின்படி செய்யி. ரெண்டு பக்கமும் வேஷம் போடுகிற ஒருவரும் உத்தம குணம் உள்ளவர்கள் அல்ல. தேவன் சொல்லுகிறபடி கேட்கிறவர்கள் தான் உத்தம விசுவாசிகள், நற்குணசாலிகள். அந்த குணசாலிகளுக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா, 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 ஆமென். அவள் சொன்னபடியெல்லாம் பரிசுத்தாத்மாவாகிய பரிசுத்தாவியானவராகிய நகோமி சொன்னதை மட்டும் செஞ்சா. குளிச்சால், ட்ரெஸ் மாற்றினா, தைலம் பூசிக்கொண்டால், எண்ணெய் பூசிக்கொண்டால். எண்ணெய்ங்கிறது பரிமள தைலத்தை குறிக்கும். நல்ல அது ஒரு தனி மெசேஜ். குளித்தது ஞான ஸ்நானத்தை குறிக்கும். பரிமள தைலம் என்பது வரங்களை குறிக்கும். வஸ்திரம் என்பது தேவன் கொடுத்த பரிசுத்த வஸ்திரங்களை, நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரங்களை குறிக்கும். இதையெல்லாம் ஒரு மணவாட்டி உடுத்தி கொண்டாள், ஸ்நானப்பட்டாள், ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் வஸ்திரத்தையும் பரிசுத்த வஸ்திரத்தையும் முடித்து கொண்டாள், பரிமள தைலத்தை பூசிக்கொண்டாள், அதாவது ஆவிக்குரிய நல்ல கனிகளை ஏற்றுக்கொண்டாள். பரிமள தைலம் மீது நற்கந்த வாசனை வீசுகிற ஆவிக்குரிய கனிகள், ஆத்மாவின் பலங்கள், சோத்ரம், த ஃப்ரூட் ஆஃப் ஸ்பிரிட்ஸ், அதையெல்லாம் அணிந்து கொண்டாள். போவாசின் பாதபீடத்தில் தன்னை சமர்ப்பித்தாள். அல்லேலூயா. பாக்கிய போவாஸ் ஆகிய கர்த்தர் பார்த்து கொள்வார். கடைசியில் என்னாச்சு தெரியுமா? ஒரு நாள் ரூத்து போய் அதே மாதிரி செய்தாள். போவாசு என்ன சொன்னார்னா, நீ பயப்படாத, நீ வேண்டிக் கொண்டபடியெல்லாம் நான் செய்வேன் என்று சொல்லிவிட்டு, ஸ்தோத்திரம், அவளுக்காக அன்றைக்கு ஸ்தோத்திரம் என்ன செய்கிறான்னா, போய் பார்த்து ஒருத்தன் இருக்கிறான், டூப்ளிகேட், ஒரு ரெடிமேர் நடிக்கிறவன். அதாவது கிறிஸ்துன்னு ஒருத்தன் இருந்தால் அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தன் இருப்பான். புரியுதா உங்களுக்கு? நரகம்னு ஒன்று இருந்தால் மோட்சம்னு ஒன்று இருக்கும். நல்ல பாஸ்டர்னு கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா, மக்களை வஞ்சிக்கிற பாஸ்டர்களும் கொஞ்சம் பேர் உங்கள் லைன்ஸுக்கு வருவாங்க. ஏமாத்துற ஊழியக்காரனும் வருவான்.
அவனும் பைபிளை தூக்கிட்டு தான் வருவான், யெகோவா சாட்சிங்கள பேரில் வருவான், இன்னும் பல பேர்களில் பைபிள் ஸ்டூடெண்ட்டுங்கள பேரில் வருவான், பரிசுத்தாவியானவர் மறுதலிக்கிறவன் வருவான். ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. நல்ல சபை நாளை கர்த்தர் உருவாக்குனா அந்த தேசத்தில் கெட்ட ஊழியக்காரங்களையும் துஷ்ட ஊழியக்காரங்களையும் பிசாசின் மக்களையும் கொண்டு வந்து அதே பைபிளை எடுக்க வச்சு ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்கு நிறைய சபைகளும் பக்கத்தில் வரும். உங்கள் வீட்டு பக்கத்திலே நிறைய சபை வரும். ஆமென். ஜாக்கிரதையாக இருந்து உங்களை காத்து கொள்ளுங்கள். அதை போல் இங்கேயும் ஒருத்தர் இருந்தான். அப்பா, ஒரு காரியம் பொறுமகளை நான் பார்த்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி போய் பேசினான். அவனாகவே ரூத்தை விட்டு போய்விட்டான். ரூத்து இவளுக்கு போவாசிற்கு நித்திய மணவாட்டியாய் மாறிவிட்டாள். அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் மாத்திரம் ஒன்று படிங்க பார்க்கலாம். ரூத்து 4:13 ஒன்று படித்து பாருங்க. ரூத்தை போவாஸ் விவாகம் பண்ணுகிறான். அங்கே அவர்களுக்கு ஸ்தோத்திரம், அவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அவன்தான் யாராயிருந்தார்? ஈசாய். படிக்கலாம் 4:13. ഇങ്ങനെ ബോവാസ് രൂത്തിനെ പരിഗ്രഹിച്ചു. അവൾ അവന് ഭാര്യയായി. അവൻ അവളുടെ അടുക്കൽ ചെന്നപ്പോൾ യഹോവ അവൾക്ക് ഗർഭം നൽകി. അവൾ ഒരു മകനെ പ്രസവിച്ചു. அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டான். அந்த பிள்ளைக்கு என்ன பேராங்க? ஓபேத். ஓபேத் தான் ஈசாயை பெற்றது. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்போ யாருடைய மனைவியாய் மாறினாள்? அந்த தேசத்திலேயே பெரிய கோடீஸ்வரனுக்கு மனைவியாய் மாறினாள். நமக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள ராஜாதி ராசாவாகிய ஐஸ்வர்ய சம்பன்னராகிய இயேசு கிறிஸ்துவிங்கிற மணவாளனுக்கு நித்திய மணவாட்டியாய் மாறுகிற ஒரு நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த உத்தம குணத்தோடு நீங்கள் வாழுவீர்களானால், இப்படிப்பட்ட உத்தம குணம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால், அவரே வந்து தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்லுவார். அவருடைய வாழ்க்கை நாம் அவரோடு கூட நித்திய மணவாட்டியாய் நாம் வாழுவோமாக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ அது வரைக்கும் என்ன செய்யணும்னா, ஒரே ஒரு கண்டிஷன். அடுத்த நல்ல குணம் ரூத்து 2:23. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அத்தியாயம் 23ஆம் வசனம். என்ன செய்யணுமா? அப்படியே கோதுமை அறுப்பும் வாட்கோதுமை அறுப்பும் தீர் மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படிக்கு போவாசனுடைய வேலைக்காரிகளோடு கூடியிருந்து தன் மாமியினிடத்தில் தங்கினாள். படிக்கலாம், வாய்ക്കാം. അങ്ങനെ അവൾ യവ കൊയ്ത്തും ഗോതമ്പ് കൊയ്ത്തും തീരുവോളം പെറുക്കുവാൻ ബോവാസിന്റെ ബാല്യക്കാരത്തികളോട് ചേർന്നിരിക്കുകയും അമ്മാവി അമ്മയോട് കൂടെ പാർക്കുകയും ചെയ്തു. பாருங்க, அவளுடைய ஃபெல்லோஷிப்பை சொல்லி முடிக்கிறேன். போவாசனுடைய வயலிலேயே கதிர் பொறுக்குகிறாள். வேற வயலுக்கு அவ போகலை. அங்கேயும் சபதானே, இங்கேயும் சபதானே, அதுவும் கூட்டம் தானே, இதுவும் கூட்டம் தானே அப்படின்லாம் போகலை. அவள் அறுவடை காலம் முழுவதும், அதாவது அறுவடை முடிந்து போவாசு விவாகம் பண்ணும் வரைக்கும் அவள் எங்கே தான் இருந்தா? போவாசினுடைய வயலாகிய கிறிஸ்துவின் அவளை கர்த்தர் கொண்டு போய் சேர்த்த அந்த வயலாகிய சபையிலேயே கடைசி வரைக்கும் நிலைத்திருந்தாள். ஆமென். நல்லா கவனிங்க. நம்ம அறுவடை காலம் ஒன்று வரும், அது முடிகிற வரைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வயலிலே நல்ல ரூத்தாக, நல்குணசாலியாக, சல்குணவதியாக, உத்தம விசுவாசிகளாக ஆமீன் நிலைத்திருக்கும் பொழுது அறுவடை முடிகிற நேரம் வரும், நம்ம வாழ்க்கை முடிகிற சமயம் வரும், அல்லது இந்த உலகத்தின் முடிவு வரும். இயேசு வந்து நம்மை சேர்த்து கொள்ளும் வரைக்கும் தேவன் நம்மை வைத்திருக்கிற வயலிலே நிலைத்திருந்து பரிசுத்தாவியானவரோடு கூட தங்கி, பரிசுத்தாவியானவரோடு கூட ஐக்கியம் வைத்து, தேவன் வைத்த சபையிலே நிலைத்திருந்து அவர் வருகிற வரைக்கும் காத்திருப்போமானால் போவாசோடு இயேசு கிறிஸ்துவோடு கூட சேரும் பாக்கியம் நமக்கும் கிடைக்கும். அப்போ வயலும் போவாசனுடைய வயல்லே தான் இருந்தா, பரிசுத்தாவியானவருடைய நகோமியை அற்பமாயினால நகோமியோடு கூட தங்கினாள், பார்க்கையும் செய்து. அப்போ வயலும் மாறலை, பரிசுத்தாவியானவரை விட்டும் மாறலை. நல்ல கவனிக்கணும். அதனால போவாசோடு கூட பரிசுத்தாவியானவர் இணைத்து வைத்தார்.
ஆமென். நான் சொல்ற புரியுதா? வயலும் மாறல, இருக்கிற சபையும் மாறல, தேவன் கொண்டு வந்து சேர்த்த பரிசுத்த ஆவியானவரையும் விட்டு ஐக்கியம் மாறல, கூட்டாய்மை மாறல, ஃபெல்லோஷிப் மாறல. சபையோடு உள்ள ஐக்கியத்திலும் நிலைத்திருந்தால், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்திலும் நிலைத்திருந்தால், ஆகையினாலே பரிசுத்த ஆவியானவர் சபையாகிய மணவாட்டியை போவாசோடு கூட இணைத்து வைத்தார். ஆமென். புரிஞ்சா நான் சொன்ன ரகசியம்? இது கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தின ரகசியம். பிரைஸ் தி லார்ட். ஆகையினால நாம் கடைசி வரைக்கும் சபையோடு கூட ஆராதனை என்கிற ஐக்கியத்தில் நிலைத்து இருக்கணும். சபை கூடி வருதலையும் விட்டுவிடக் கூடாது. பரிசுத்த ஆவியானவரோடு உள்ள ஐக்கியத்திலும் நிலைத்து இருக்கணும். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் சபையாகிய மணவாட்டியாகிய உங்களையும் என்னையும் போவாசாகிய கிறிஸ்துவோடு கூட இணைத்து வைக்கும் காலம்தான் வருகையின் காலமாயிருக்கும். அல்லேலூயா. அதனால் இந்த செய்தி புரியலைன்னா இன்னொரு தடவை போய் நீங்கள் யூடியூப்பில் வரும் செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாமும் நல்குணசாலிகளாய் மாறுகிற கிருபையை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவாராக. எல்லார் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. பிரைஸ் தி லார்ட்.